சனாதன தர்மம். இந்திரியங்களுக்கு இந்திரிய விஷயங்களில் விருப்பு வெறுப்புகள் ஏற்படுகின்றன. யோகி அவைகளின் வசம் சென்றுவிடக்கூடாது. சமநிலையில் நிலை பெற்றிருக்க வேண்டும். விருப்பு வெறுப்பு என்ற இரண்டும் நிச்சயமாக அவனது எதிரிகள். நன்கு செய்யப்படும் பிறருடைய தர்மத்தை காட்டிலும் பிறருடைய தர்மத்தை பற்றி நன்கு தெரிந்திருந்தாலும் அதை பின்பற்றாமல், குறைவுடையதாக இருந்தாலும் தன்னுடைய தர்மத்தை பின்பற்றுவதே சிறந்தது. தன்னுடைய தர்மத்தில் மரணமடைவது சிறந்தது. பிறருடைய தர்மமானது அவனுக்கு பயம் தருவதாகும். ரஜோகுணத்தில் உதித்த இந்த காமமும் கோபமும் எதையும் உண்ண வல்லது, பெரும் பாபமுடையது. இங்கே இதை விரோதி என்று தெரிந்து கொள். எப்படி நெருப்பானது புகையினால் மூடப்பட்டிருக்கிறதோ, கண்ணாடி அழுக்கினாலும், கர்ப்பத்தில் இருக்கும் குழந்தை கர்ப்பப்பையினாலும் மூடப்பட்டிருக்கிறதோ, அப்படியே காமம் குரோதம் இவைகளால் இந்த ஞானம் மூடப்பட்டிருக்கிறது. ஞானியின் நித்திய எதிரியும் காமமே வடிவெடுத்ததும் நிரப்ப முடியாத திருப்தியடையாத இதனால் இந்த காமம் மற்றும் குரோதத்தால் ஞானமானது மூடப்பட்டிருக்கிறது. இந்திரியங்கள், மனம், புத்தி ஆகியவை அந்த காமம் குரோதம் இவைகளுக்கான இருப்பிடம் என்று சொல்லப்படுகிறது. இவைகள் ஞானத்தை மறைத்து தேகத்தில் இருக்கும் ஆத்மாவை மயக்குகிறது. ஆகையால் நீ முதலில் இந்திரியங்களை அடக்கி ஞானத்தையும் ஞான விஞ்ஞானத்தையும் அளிக்கின்ற பாப வடிவுள்ள இந்த காமத்தையும் குரோதத்தையும் உறுதியுடன் ஒழித்துவிடு. இந்திரியங்கள் மேலானவை என்று சொல்கிறார்கள். இந்திரியங்களை விட மனம் மேலானது, மனத்தை விட புத்தி மேலானது. ஆனால் புத்தியை விட உடலில் குடியிருக்கும் ஆத்மா மேலானவன்.